ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தலஜித் குமாரோட விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் அதோட ரன்னை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இப்போ ரீசெண்டாக என் பண்ணியிருக்கு. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம தலஜித் குமாரோட விடாமுயற்சி படத்தோட வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் விசஸ் நம்ம தளபதி விஜயோட கோட் படத்தோட வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி தான் கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல நம்ம தலஜித் குமாரோட விடாமுயற்சி படம் இப்போ வரைக்கும் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்குன்னு பார்த்துடலாமா. நம்ம தலஜித் குமாரோட விடாமுயற்சி படம் இப்போ வரைக்குமே வேர்ல்டு வைடா வேற 130 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. நம்ம அஜித் மாதிரி டைரோன் ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா என்ன 200-250 கோடியாச்சும் மொக்க படம் கொடுத்தாலும் கலெக்ட் பண்ணியிருக்கணும். பட் வேற 130 கோடி தான் நம்ம விடாமுயற்சி படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுவே நம்ம தளபதி விஜயோட கோட் படம் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கோட் விசஸ் விடாமுயற்சி கம்பேரிசன் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட கோட் படத்தோட வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நம்ம தலஜித் குமாரோட விடாமுயற்சி படத்தோட வேர்ல்டு வைட் கலெக்ஷனை விட 3 மடங்கு அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுல இருந்து யார் நம்பர் 1ன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பேரிசன் வைஸ் அந்த கலெக்ஷன் பாருங்களேன், விடாமுயற்சி படம் வேற 130 கோடி தான் வேர்ல்டு வைடா பண்ணியிருக்கு. அதுவே நம்ம தளபதி விஜயோட கோட் படம் பார்த்தீங்கன்னா 450 கோடிக்கு மேலே பண்ணியிருக்கு. ஒரு பெரிய லீடு கொடுத்துருக்காங்க கைஸ். அப்போவும் இப்போவும் எப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவை நம்ம தளபதி விஜய் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு படம் தான் கொடுக்க போறாரு. அதாவது அவரோட கடைசி பிலிமான ஜனநாயகன் படம் தான். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக பாக்ஸ் ஆஃபீஸில் மொக்கையாக இருந்தாலும் 500 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிடும். ஸோ நம்ம தளபதி விஜய் தமிழ் சினிமாவை விட்டு போகிறது தமிழ் சினிமாவுக்கு தான் மிகப்பெரிய லாஸு. என்னதான் இருந்தாலும் தளபதி விஜய் மாதிரி ஒரு ஸ்டார்டாம் இருக்கிற ஆக்டர் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு திரும்ப கிடைப்பாங்களானே தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேன் பேஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேன் பேஸ் இருக்குது. அண்ட் கைஸ், இந்த கம்பேரிசனில் நம்ம தளபதி விஜயோட கோட் படம் தான் வின் பண்ணியிருக்கு. அண்ட் கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.